ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், பாஜக ஆதரவாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையே அவருக்கு நெருக்கமானவராக மாறினார். இப்போ அண்ணாமலையா பாஜகவா அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது ரஜினியுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பாஜக தான் இங்கே அண்ணாமலையை ஒரு பி டீமாக அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இப்போ பாஜக என்ன சித்தாந்தம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் திரு அண்ணாமலை அவர்களும் பயன்படுத்தப்படுறாரு. ரஜினி அவர்களும் அதே சித்தாந்தம் தான் இருக்கார் அப்படின்னும் போது இது மூணுத்தையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும். பாஜகவுடைய நோக்கம் அண்ணாமலை போன்றவர்களை தலைவராக்கி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலையே தலைவருப்பதிலிருந்து இங்கே இறக்கிட்டாங்க, வேற ஒருத்தரை உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தன்னுடைய செல்வாக்கில் ஒரு கட்சியை தொடங்கும் போது அதற்கு பாஜக எந்த அளவுக்கு பேக் போனாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன காரணம்னா, ஒருவேளை இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்த மாதிரியான ஒரு வெற்றி அண்ணாமலைக்கு கிடைக்கும் போது கிடைக்காது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அது கற்பனையே கூட ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் போது அண்ணாமலை நான் கட்சி தொடங்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு மிரட்டல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூட டெல்லி போயிருக்கலாம். இதுதான் என்னுடைய டிமாண்டு, இதை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டிமாண்டை ஏற்படுத்துவதற்கு கூட அவர் போயிருக்கலாம். ஆனால் இதற்கு அமித்ஷாவுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, மோடியுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியாவில் விஜயையும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இப்போ ஜென்சி விஜய் அவர்கள் கூட இருக்காங்க, அடுத்து அண்ணாமலை ஆரம்பிச்சோன்னா அவர் கூட வந்துடுவாங்க அப்படின்னு அந்த ஹைப் எப்படி சார் பார்க்க? அண்ணாமலைக்கு ஹைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவும் கிடையாது. பாஜக என்கிற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கும்போதே தோல்வியை தழுவிய ஒருத்தர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை இது வரைக்கும் நின்று எத்தனை தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஒருவேளை கட்சி தொடங்கினால் நாம் தமிழர் கட்சிக்கு இணையாக வேண்டுமானால் இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவர் 36 லட்சம் வாக்குகள் வாங்கிடுவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. ரஜினி ஆதரவு பெற்றாலும் அண்ணாமலையின் கட்சி தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாது. இதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, சித்திரைமன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சேதா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திரு ரஜினிகாந்த் அவரோட ஆதரவோட திரு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாலாம் போயிட்டு இருக்கு. நிறைய ஊடகங்களும் அதை வெளியிடுறாங்க சார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறார் அப்படிங்கிறது ஒரு அதிகாரபூர்வமற்ற தகவலாக சில நாட்களாக ஒரு தகவல் இருக்குது. பட் அதற்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, பாஜகவில் அவருக்கு இப்போதைக்கு அவர் எதிர்பார்க்கிற பதவி கிடைக்கல. அது இல்லாமல் ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு சாதாரண உறுப்பினராக அந்த கட்சி நீடிப்பதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் ஒரு தனி கட்சியை தொடங்குகிற முடிவில் இருக்காருங்கிற அளவுக்கு வேணால் அது லாஜிக் இருக்குது, சாத்தியம் இருக்குது. ஆனால் அது ரஜினிகாந்த் ஆதரவோடு ஆரம்பிக்கிறார் அல்லது ரஜினிகாந்த் இதனுடைய பின்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், பாஜக ஆதரவாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையே அவருக்கு நெருக்கமானவராக மாறினார். இப்போ அண்ணாமலையா பாஜகவா அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது ரஜினியுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பாஜக பக்கம்தான். அவருக்கு அண்ணாமலை முக்கியம் இல்லை. பாஜக ஆதரவு பெற்று அல்லது பாஜக கட்சியில் இருக்கிற அண்ணாமலை வேணால் அவருக்கு முக்கியமாக இருக்கலாம். பாஜகவை துறந்து விட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிற அண்ணாமலை அவருக்கு முக்கியம் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, பகிரங்கமாக அந்த தனி கட்சி தொடங்குகிற அண்ணாமலைக்கு அவருடைய ஆதரவு இருக்காது. அதே நேரம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்வதற்கோ அல்லது வேறு ஏதாவது உதவிகள் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பகிரங்கமாக ரஜினியின் ஆதரவோடு அண்ணாமலை கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். ஆனால் பாஜக தான் இங்கே அண்ணாமலையை ஒரு பி டீமாக அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது சார். இப்போ பாஜக என்ன சித்தாந்தம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் திரு அண்ணாமலை அவர்களும் பயன்படுத்தப்படுறாரு. ரஜினி அவர்களும் அதே சித்தாந்தம் தான் இருக்கார் அப்படின்னும் போது இது மூணுத்தையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்க முடியும். அதாவது பாஜக தான் அண்ணாமலையை இறக்கி விட்றாங்க அப்படிங்கிறது அது முழுமையாக நம்மளால் ஏற்க முடியல. என்னென்னா, பாஜகவுடைய நோக்கம் அண்ணாமலை போன்றவர்களை தலைவராக்கி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலையே தலைவருப்பதிலிருந்து இங்கே இறக்கிட்டாங்க, வேற ஒருத்தரை உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தன்னுடைய செல்வாக்கில் ஒரு கட்சியை தொடங்கும் போது அதற்கு பாஜக எந்த அளவுக்கு பேக் போனாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன காரணம்னா, அவர்களுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் பாஜக தான் வளரணும். அண்ணாமலை வளர்வதால் அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்த மாதிரியான ஒரு வெற்றி அண்ணாமலைக்கு கிடைக்கும் போது கிடைக்காது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்,
அது கற்பனையே கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி ஒரு வெற்றி கிடைக்கும் போது வேண்டுமானால் பாஜக வந்து அவங்கள தங்கள் பக்கம் இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தவிர, இந்த கட்டத்தில் இவரை வந்து ஒரு பி டீமாக இறக்கி விட்டு அரசியல் செய்வதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகிட்டார். அப்போ அவரை எதிர்கொள்வதற்கு பாஜகவை பலப்படுத்த தான் அவங்க நினப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர், அந்த செல்வாக்கில் தான் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்போ விஜய் அளவுக்கு இங்கே செல்வாக்குள்ள ஒருத்தரை பாஜகக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ விஜய்க்கு எதிராக ஒரு டஃப் கொடுக்கணும். அப்படி தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர, பாஜகவில் இருக்கிற ஒருத்தரை போய் ஒரு பி டீமாக இறக்கி விடுறதுங்கிறது அதற்கான சாத்தியம் குறைவு தான். நேற்று திரு அமித்ஷா அவர்கள் தான் அண்ணாமலை பார்த்துருக்காரு. ஆனால் எதுக்காக பார்த்தாரு அப்படின்றதுக்கான விடை இன்னும் தெரியல. நிறைய ஊடகங்கள் பொறுத்து தான் அவர் பாஜகலேருந்து விலகிறார், அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்காக தான் போனார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். உண்மையில எதுக்கு சார் போனார்? இல்லை, அது எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் தான், நமக்கும் இருக்குது. நீங்கள் கட்சியிலிருந்து விலகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நேரில் போய் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு மெயில்லையோ அல்லது ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது ஒரு கடிதம் மூலமாகவோ உங்களுடைய விலகல் கடிதத்தை நீங்கள் கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராஜினாமாவை நீங்கள் வந்து தேசிய தலைமையிட தான் போய் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற மாநில தலைவர்கிட்ட கொடுக்கலாம், அல்லது கமலாலயத்துக்கே ஒரு கொரியரில் கூட நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். அதையும் தாண்டி இவர் வந்து டெல்லிக்கு போகிறார் அப்படின்னா அதற்கான நோக்கங்கிறது வேறு ஏதாவது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது அப்படின்னா என்ன, இப்போ அண்ணாமலை நான் கட்சி தொடங்க போகிறேன் அப்படிங்கிறத ஒரு மிரட்டல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூட டெல்லி போயிருக்கலாம். இதுதான் என்னுடைய டிமாண்டு, இதை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு வந்து ஒரு டிமாண்டை ஏற்படுத்துவதற்கு கூட அவர் போயிருக்கலாம். ஆனால் இதற்கு அமித்ஷாவுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, மோடியுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த டிமாண்ட் என்னவா இருக்கும் சார்? ஒரு திரும்ப மாநில தலைவர் பதவி எதிர்பார்க்குறேன். ரெண்டு தான், ஒன்று மாநில தலைவர் பதவி கொடுங்க, இல்லைனா ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுங்க. இது ரெண்டை தவிர வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் மாநில தலைவர் பதவி வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற தலைவர் மீது நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும். ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நீங்கள் முன்வைக்கணும். இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட லிஸ்ட்டோடு போனதாக ஒரு தகவல் இருக்குது, பெரிய பட்டியலோடு போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வருகிற செய்திகளை வைத்து சொல்லணும் அப்படின்னா இன்றைய தலைவரான நயினார் நாகேந்திரன் மீது இவருக்கு இருக்கிற குற்றச்சாட்டுகள் அல்லது அவருக்கு கீழ் இருக்கிற நிர்வாகிகள் செய்த தவறுகளை பட்டியல் போட்டு எடுத்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்ன அப்படின்னா, அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதற்கு காரணம் அவருடைய நிர்வாக திறமையின்மை கிடையாது. அதிமுகவை அவர் எதிர்த்தார். சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்தது. அதற்கு அண்ணாமலை தடையாக இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் அங்கிருந்து தூக்கிட்டு நயினாரை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி தேர்தலில் தோற்று அந்த கூட்டணி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே அதிமுகவுக்கே இன்றைக்கி எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ நம்ம இந்த சூழலை பயன்படுத்தி பாஜகவை வலுப்படுத்தணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் அண்ணாமலையை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் கேட்க போனார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எடுத்தால் கூட அது மிரட்டினார்னு அப்படி எடுத்து. ஏன்னா பாஜக தான் மற்ற தலைவர்களை மிரட்டி நம்ம பார்த்துருக்கோம், மற்ற கட்சிகளை மிரட்டி பார்த்துருக்கோம். பட் பாஜக மிரட்டுற அளவுக்கு திரு அண்ணாமலைக்கு இங்கே செல்வாக்கு இருக்குது. பாஜக தலைமையை அண்ணாமலையால் மிரட்ட முடியாது. அதெல்லாம் நாம் வேணால் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். இங்கே இருக்கிற அண்ணாமலையின் ஆதரவு ஊடகங்கள் அல்லது அண்ணாமலையிடம் பணம் வாங்குகிற ஊடகவியலாளர்கள்னால் இப்படியான ஒரு பில்டப்லாம் கொடுக்க முடியும். பாஜகவை வைத்து தான் அண்ணாமலையை வச்சு பாஜக கிடையாது. அதுக்கப்புறம் அண்ணாமலையை அடையாளம் காட்டியதே பாஜக தானே. அப்படி இருக்கும்போது பாஜகவிட போய் இவர் எப்படி ஒரு மிரட்டலை கொடுக்க முடியும்? அதான் எனக்கு இந்த மாதிரி வருத்தங்கள்லாம் இருக்குது, அதனால நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னா நான் பாஜகவில் நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற தலைமையில் இந்தந்த தவறுகள்லாம் பண்ணுறாங்க, ஸோ அவங்கள நீக்கிட்டு எனக்கு அந்த பதவி கொடுங்கன்னு கேட்கலாம். இது எல்லாமே ரிக்வஸ்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆர்டர் பண்ணுறது, மிரட்டுறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இப்போ பாஜக போன்ற ஒரு தேசிய தலைமைக்கு அண்ணாமலை போல் ஒரு மாநிலத்தில் அரசியல் செய்கிற பாஜக நிர்வாகிகள் என்னவெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, பாஜகங்கிற ஒரு பெயரை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, முறைகேடாக சம்பாதிக்கிறாங்கங்கிற எல்லா பட்டியலுமே அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை நேராக போய் அமித்ஷாவெல்லாம் மிரட்டிட்டு அவ்வளோ எளிதில்லாம் வந்துட முடியாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை தலைவராக இருந்த காலத்தில் எவ்வளவு சம்பாதிச்சார், எத்தனை சொத்துக்கள் வாங்கி குவிச்சார் அப்படிங்கிறது பல்வேறு பத்திரிகையில் செய்திகளாக வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் அவர்களுடைய கவனத்துக்கு செல்லும்போது இது உண்மையா
என்ன இதனுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு நிச்சயமாக அவங்க விசாரிச்சிருப்பாங்க. அது குறித்து அவர்களிடம் ரிப்போர்ட் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அண்ணாமலை போய் அமித்ஷாவை மிரட்டினார் அப்படிங்கிறதுலாம் ஒரு கடைந்தெடுத்த கற்பனையாக தான் எடுத்துக்க முடியும். ஆனால் திரு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் விஜயையும் அண்ணாமலையும் வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜென்சி வந்து விஜய் அவர்கள் கூட இருக்காங்க, அடுத்து அண்ணாமலை ஆரம்பிச்சானா அவர் கூட வந்துருவாங்க அப்படின்னு அந்த ஹைப் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அந்த ஹைப் இருக்கா? அண்ணாமலைக்கு ஹைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவும் கிடையாது. பாஜக என்கிற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கும்போதே தோல்வியை தழுவிய ஒருத்தர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை இது வரைக்கும் நின்று எத்தனை தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காரு? வெற்றி பெற்றதில்ல, பட் ஓட் பர்சன்டேஜ் கணிசமாக இன்க்ரீஸ் அது அவசியமே கிடையாது. வெற்றியை பற்றி தான் நம்ம பேச முடியும். விஜய் மாதிரி உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, விஜயோடு இவரை ஒப்பிடப்படுகிறார் அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைந்தவராக இருக்கணும். நீங்கள் வேணால் சீமானோடு வேணால் உங்களை ஒப்பிடலாம். அவரும் ஒரு செல்லாத ஓட்டு, அண்ணாமலையும் ஒரு செல்லாத ஓட்டு. அவரும் வந்து டெபாசிட் வாங்காதவர், பாஜகவும் ஒரு டெபாசிட் வாங்காத கட்சி. அப்படி வேணால் ஒப்பிடலாமே தவிர நீங்கள் தாவேகாவோடு விஜயோடு ஒப்பிடுவதெல்லாம் வந்து ஒரு அதீத கற்பனை தான். அதனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கடுத்து பாஜக என்கிற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் போதே வெற்றியை ஈட்ட முடியாத அண்ணாமலை இன்றைக்கு ஒரு தனி நபராக ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் மூலம் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பினார்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை உலகத்திலே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஒருவேளை கட்சி தொடங்கினால் நாம் தமிழர் கட்சிக்கு இணையாக வேண்டுமானால் இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இவர் 36 லட்சம் வாக்குகள் வாங்கிடுவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அவருக்கும் டெபாசிட் கிடைக்காது, இவருக்கும் டெபாசிட் கிடைக்காது. அந்த லெவலில் வேணால் இந்த கட்சி இருக்கலாம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மற்றும் ஒரு லெட்டர் பேடு கட்சி. அதுக்கு மேலே அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம். இப்போ அதனால தான் அது ரஜினிகாந்த் அவருடைய சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். ஏன்னா பல இடங்களில் வந்து அவருடைய ரசிகர்கள் போஸ்டர் விட்டதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது. அண்ணாமலைக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து அவங்க போஸ்டர் விட்டு தான் பார்க்கலாம். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அது நடந்திருக்கும். அதாவது இதுக்கு வந்து ரஜினி அனுமதி கொடுத்துருப்பார் அப்படின்னு நான் நம்பலை. இவர்கள் வேண்டுமானால் ரஜினியை வந்து ஒரு துணைக்கு அழைச்சிக்கலாம். பட் அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரஜினி ஆதரவு பெற்றாலும் அண்ணாமலையின் கட்சி வந்து தமிழ்நாட்டில் தலையெடுக்க முடியாது. இதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்குவோம். விஜய் அவர்கள் வெற்றி அடைந்து இன்றைக்கி முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்காரு. ஆனால் தாவேகா கட்சிக்கு நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் வாக்களிச்சிருக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆமாம், அப்போ அந்த ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகள் யாருக்கு போயிருக்கும்? அதிகபட்சமாக பாஜக கூட்டணிக்கு தான் போயிருக்கும். என்ன காரணம்? ரஜினிகாந்த் ஒரு பாஜக ஆதரவாளர், ஒரு வலதுசாரிங்கிறது அவர்களுடைய அனைத்து ரசிகர்களுக்குமே தெரியும். அப்போ நம்ம தலைவர் பாஜக ஆதரவாளர், அப்போ நம்மளும் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவோன்னு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படி ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட்டு பாஜக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு மட்டும் இவர்கள் ஓட்டு போட்டால் அவர் மட்டும் ஆட்சியை பிடிச்சிருவாரா என்ன? அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரஜினியெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட அவருடைய காலம் முடிந்தது. அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் ரஜினி நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாலும் அண்ணாமலையினுடைய கட்சிக்கு வந்து இங்கே எதிர்காலமே இல்லை. அதுக்கு அடுத்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் ஆள்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். முக்கியமாக ஒன்றியத்தை ஆள்கிற கட்சியோடு வந்து அவர் ஒரு நட்பாக மெயின்டைன் பண்ணுவார். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அப்படி இருந்தார். இன்றைக்கு பாஜக ஆட்சி காலத்திலேயும் பாஜகவோடு நெருக்கமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு பகிரங்கமாக ஆதரவு கொடுக்குறதுங்கிறத பாஜக தலைமை வந்து ரசிக்காது. அந்த தவறை இவர் செய்ய மாட்டார். இன்னொரு புறம் சார், இன்னைக்கு திரு கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள். விஜய் அவர்கள் சார்பில் வந்து ஒரு வாழ்த்து மாதிரியான ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார்? ஒரு எதிர்கட்சியாக நம்ம வந்து எதிரியாக பார்க்குற ஒரு தலைவருக்கு வந்து ஒரு சிஎம்மாக அவர் வந்து பண்ணுறதுன்றது இந்த மெச்சூர் அரசியல் எப்படி பார்க்குறது? இல்லை, இது உண்மையிலே வந்து ஒரு நாகரீக அரசியல் தானே. ஜெயலலிதா காலத்துலேயும் அப்படி நடக்கலை, கருணாநிதி காலத்திலும் ஜெயலலிதா குறித்து அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜய் வெற்றி பெற்ற உடனேவே வந்து இங்கே வந்து வேறொரு அரசியலை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் அடிக்கோடிட்டு காட்டிட்டார். ஸ்டாலினை சந்தித்தது, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்ததின் மூலமாக அரசியல் வேற, தனிப்பட்ட நட்பு வேற அப்படிங்கிறத அவர் வந்து பிரித்து காட்டிட்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வந்து கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு விஜய் சொன்ன அந்த இதுவும் கூட. ஆனால் திமுக காரர்கள் இப்படி செய்வார்களா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இப்போ ஜூன் மாதம் 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வரப்போகுது. அன்றைக்கு திமுக காரர்கள் என்ன மாதிரி
செயல்கள் செய்கிறாங்கங்கிறத பார்த்தே நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்ன ஆட்சியில் சொன்னது அவங்க என்னன்னா நாகரிக அரசியல் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணாரு, அதனால தான் வந்து இந்த வெற்றி வந்து தாவேக்கா கிடைச்சிச்சு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திரு விஜய் அவர்களும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கு. அதாவது திமுக வந்து நாகரிக அரசியல் செய்ததாக சொல்லவே முடியாது. அவர் திமுக காரங்க வேண்டாம் அப்படி சொல்லலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒருத்தர் கட்சியில் வச்சுக்கிட்டு நாங்கள் நாகரிக அரசியல் பண்ணோம் அப்படின்ட்டு எப்படி திமுகவால் சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் மேலே சமீபத்தில் ராசா அவருடைய கருத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே திமுகவுடைய பொதுக்கூட்டங்களுக்கு அடிக்கடி போனவர்களுக்கு தெரியும் நாகரிகத்துக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறது. அதனால் எனக்கு தெரிந்து நாகரிக அரசியலை முதலில் கையில் எடுப்பது தாவேக்கா தான். ஏன்னா இதுக்கு முன்னே இவர்களிடம் பேச்சளவில் இருந்தது. இப்போ தான் செயல் அளவுக்கு வந்திருக்கிறது வந்து தாவேக்கா ஆட்சியில். முக்கியமாக விஜய் அவர்கள் தான் அதை தொடங்கி வச்சிருக்காரு. அதனால் திமுகவுக்கும் நாகரிக அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதிர்காலத்திலாவது அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளாவது இந்த பேட்டர்னுக்கு வந்து நகரும். அது வந்து ஜென்சிலாம் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்களே சார். அது ஜென்சியை கொண்டு வந்ததுங்கிறதே ஒரு மிகப்பெரிய அபத்த காமெடின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா தாவேக்காவுக்கு ஜென்சிக்களுடைய ஆதரவுங்கிறது ஆர்கானிக்காக உள்ளது. ஆனால் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்சியை கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது இந்த பொதுக்கூட்டங்களுக்கு ஆட்களை திரட்டுவதற்காக 500 1000 குவார்ட்டர் பிரியாணி கொடுத்து இந்த கூட்டத்தை கூட்டுற மாதிரி எங்கள் கட்சியிலையும் ஜென்சிக்கெல்லாம் இருக்காங்கன்னு காட்டுவதற்காக கூட்டி வரப்பட்ட கூட்டம். அப்படி கூட்டினா உள்ள ஜென்சி யாருமே இல்லையே. அதுதான் நான் சொல்கிறேன். இன்னொன்று திமுகவுடைய பழக்கம் என்ன அப்படின்னா இளைஞர் அணின்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு தலைவராக இருக்கிற ஸ்டாலின் வந்து அதனுடைய தலைவராக இருப்பார். மாணவர் அணின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் மாதிரி ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் திமுகவில் அரங்கேறுகிற அபத்தங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜென்சி கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஜென்சின்னு கூட்டிகிட்டு வந்து அங்கே யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தா பூமர்கள் தான் உட்காந்துருக்காங்க. அதனால் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாவேக்காவை பார்த்து திமுக சூடு போடுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் நியாயமாக திமுக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இளைஞர்களை திமுகவுடைய கொள்கைகளை அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி நீங்கள் வந்து பல்வேறு பொதுக்கூட்டங்கள் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள இன்க்ளூட் பண்ணி திமுக கொள்கைகளை முதல்ல அவங்களுக்குள்ளே கடத்தணும். சும்மா நீ ரீல்ஸ் போடுறியா, எங்களை பற்றி ரீல்ஸ் போடுன்னு சொல்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இன்னொன்று இது பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஒரு செயற்கையாக இருக்குது. இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய அளவில் அது ட்ரால் பண்ணப்படுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு உண்மையான முயற்சியாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அது வந்து கேலி செய்யப்பட்டிருக்காது. இது அவர்களை பார்த்து இவர்களும் சூடு போடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் அது ஒரு கேலி பொருளாக மாறி இருக்கு.